தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விஷம பிரச்சாரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருவதாக தற்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் கோவை நிகழ்வை படம் பிடித்து காட்டியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய குறிப்பாக அதிமுகவுடைய செயல்பாடுகள் விஷம பிரச்சாரமாக இருக்கிறது என்று RS பாரதி கூறியிருக்கிறார். இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? தொடர்ந்து கோவையில் பெண் கடத்தப்பட்ட விவகாரத்திலையும் அதே போல கண்ணகி நகர்ல ஒரு மாணவி காணாமல் போன விவகாரத்துல பெண்கள் பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள், அதற்கு விமர்சனம் செய்திருந்தார்கள். இது குறித்து தற்போது திமுக அமைப்பு செயலர் RS பாரதி அதற்கு பதிலளித்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். பெண்கள் பாதுகாப்பு குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அற்பத்தனம் அம்பலமாயிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற செய்தி எப்படியாவது செவியில் எட்டிவிடாதா என்கிற காத்திருப்பில் விஷம பிரச்சாரத்தை நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் எடப்பாடியும் சில எதிர்க்கட்சிகளும் இது போன்ற ஒரு விமர்சனத்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஒரு குற்றம் நடந்தவுடனே அதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற அற்ப புத்தியோடு செயல்பட்டு வரும் எதிர்க்கட்சிகளின் அறவே காட்டுத்தனத்தை படம் பிடித்து காட்டிருக்கிறது கோவை நிகழ்வு என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வழியில அன்புமணி ராமதாஸ், நயினார் நாகேந்திரன் போன்றவர்களும் உண்மை அறியாமல் தங்களது அரசியல் சுயலாபத்திற்காக பெண்களின் பாதுகாப்பை அரசியல் பகடக்காயாக உறுத்தி கொண்டிருப்பதை தான் அற்பத்தனமான அறிக்கைகள் அம்பலப்படுத்திருக்கின்றன என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை RS பாரதி வைத்திருக்கிறார். திமுக அரசுக்கு எந்த வகையிலாவது களங்கம் கற்பிக்கலாம் என நினைத்து இது போன்ற அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எதிர்க்கட்சிகளின் முகமூடி ஒவ்வொரு நாளும் மக்களிடம் கிளிப்பட்டுக் கொண்டிருப்பது என்றும் பெண்களின் நலனையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயலாற்றி வரும் முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு பெண்கள் பாதுகாப்பில் எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்காது என்றும் அது திரும்ப நிறுவனம் ஆகிக் கொண்டிருக்கிறது என்றும் தன்னுடைய அறிக்கையின் மூலம் RS பாரதி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி கோகுல்.